சார் இருந்த கூலிங் காலி ஆயிடுச்சு சார். ஃப்ளாட்டில் ஃபுல் பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் எடுத்துகிட்டு வரலாம். ஆ வா. சீக்கிரம் வா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. எல்லார்கிட்டையும் இருக்குல்ல, அப்புறம் நீ 2 பேரோடது உங்ககிட்ட இருக்குல்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சொன்ன வார்த்தையே மீற மாட்டேன். ஆமாம் நீ சொன்ன வாக்கு எப்படி மீற மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? எங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அட நான் ஏன் காட்டணும்? முதல்ல அவனை காட்ட சொல்லுங்க. போதும் போதும், எப்போ பாரு ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆகாஷ், முதல்ல நீ எடுத்து காட்டு. சரி. இந்த பவுச்சுக்குள்ளதான் இருக்கு நம்ம எதிர்காலத்துக்கான டிக்கெட். உங்க பொண்ணான எதிர்கால டிக்கெட் இந்த பவுச்சுக்குள்ள இல்ல, அது இதுல இருக்கு. ஆகாஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களோட பிறந்த நாள் வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா என் சரக்கை மட்டும் என்கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சாகிற நாள் ஒரே நாளா இருக்கும். புரியுதா? எனக்கு முன்னாடியே தெரியும் உன்ன மாதிரி ஒரு விஷப்பூச்சியை நம்பக்கூடாதுன்னு. உனக்கு பொருள் வேணும்ல, இங்கே இருக்கு பொருள், புரியுதா? எனக்கும் முன்னாடியே தெரியும் ட்ராமா பண்ணாம இந்த வேலை நடக்காதுன்னு. அதனால நான் கூட ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. இங்க பாரு. கீழே எத்தனை கிட்டு வேணும்? 2 கொடுங்க சார். 2ஆ? எஸ் சார். சரி சரி வாங்க. இங்கே பாருங்க, அமைதியாக போங்க, இல்லைன்னா எல்லாரும் கோவப்படுவாங்க. எஸ் சார், நான் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன், நீ ஒன்று எடுத்துகிட்டு வா. ஓகே. கவனமாக நடந்து போப்பா. என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ அவசரம்? சாரி சார், கை நெல் விடுச்சு. என்ன சத்தம்? எங்க சொசைட்டில நாங்க உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். மேம், நீங்கள் தேவையில்லாமல் கோவப்படுறீங்க. நாங்கள் பொருள் எடுத்துகிட்டு கீழே தான் போயிட்டுருக்கோம். தபர்ரா, இப்போ டெரஸ்ல இருந்தும் சத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் டெரஸ் கதவு மூடிதான் இருந்துச்சு. மேலே யார் போனது? என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? வாங்க, ஒரே ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது, அன்னைக்கு உங்கள் தொந்தரவு தாங்க முடியல. இங்கே பாருங்க, இங்கே ரத்தம் சிந்துறதால எதுவும் நடக்க போகிறதில்ல. குளத்தில் அவ்வளோ தண்ணி இருக்கு, நம்ம எல்லாரோட தாகத்தையும் நம்ம தீர்த்துக்கலாம். விஜய் சரியாக தான் சொல்கிறான். ஒருவேளை நாம் இப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே மொத்தமாக வீணாயிடும். அப்போ சரி, இந்த ஆகாஷை கொன்னுடலாம். அப்புறம் நம்ம 4 பேரும் நிம்மதியாக இருக்கலாம். நீ என்ன நினச்ச? நீ என்ன சுடுவ, அப்புறம் நான் உனக்கு சிரிச்சுக்கிட்டே டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு மேலே போயிடுவேனா? நீங்கள் என்ன சின்ன பசங்களா? ஏன் சண்டை போடுறீங்க? இந்த சண்டையை ஆரம்பித்ததே நீங்கள் தான். அவங்க கன்னை உள்ளே வைங்க. முதல்ல அந்த கன் ஆகாஷ் தான் கீழே வைக்கணும். ஏன்னா இவன் மனசில் தான் விஷம் இருக்கு. அப்புறம் முதல்ல கன் எடுத்ததும் இவன் தானே. நான் எதுக்காக கன் எடுத்தேன்னா எனக்கு நல்லா தெரியும் இவனுக்கு துரோகம் பண்ணுவான்னு. இஷான், ஆகாஷ் சொல்கிறது சரியா? போதும் போதும், டைலாக் பேசுனதெல்லாம் போதும். இப்போ யாரையும் ஏமாற்ற வேண்டாம். போடுங்க, கன்னை கீழே போடுங்க. கன்னு முதல்ல ஆகாஷ் தான் கீழே வைக்கணும். குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காத, கன்னை கீழே போடு, முதல்ல போடு. அப்படின்னா சரி, எல்லாரும் ஒரே நேரத்தில் கன்னை கீழே வைக்கலாம். ஓகே ஓகே. உள்ள யாராவது இருக்கீங்களா? மாடியில் இருக்கிறது யாரு? கதவை திறங்க. இது என்ன சத்தம்? சார், ஷூட் பண்ண சத்தம் சார். என்ன ஷூட் பண்ண சத்தமா? நாம போலீஸை கூப்பிட்டாகணும். சத்தம் மேல இருந்து தான் வந்துச்சு. கதவை திறங்க. கதவை திறங்க. கதவை திறங்க. அநேகமா இங்க பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன். கதவை உடைச்சிடலாமா? சரிங்க சார்.
ஐயோ கடவுளே, 5 டெட் பாடிங்க. ஏய், சுமன் 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 மேடம் சுமன் சுமன் ஒன்றும் ஆகல. அடே யாராவது போய் தண்ணி கொண்டு வாங்க. சார் நான் கொண்டு வரேன் சீக்கிரம் போ. சார். சுமன் சுமன் என்னாச்சு? சுமன் 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 முதல்ல போய் பாருங்க, யாராவது உயிரோட இருக்காங்களான்னு பாருங்க. ஆம்புலன்ஸை கால் பண்ணுங்க. சரிங்க சார், சீக்கிரம் போங்க. சுமன் சுமன் சுமன், நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் சுமன். சுமன் சுமன் சுமன். சார், ஆம்புலன்ஸ் கூப்பிட வேண்டாம், சிஐடிக்கு தான் கால் பண்ணணும். அஞ்சு பேரு, 5 கன்ஸ், 5 பேருடைய நெஞ்சிலையும் குண்டு பாஞ்ச அடையாளம் இருக்கு. சார் 5 பேருக்கும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விரோதம் இருக்குன்னு தோணுது சார். அதனால 5 பேரும் மாறி மாறி கொண்டுக்கிட்டாங்க. சார், ஆ, இவங்க 5 பேரோட ஐ கார்டுல இருந்து இவங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியா? இவங்க பேர் என்ன? சார், அவன் ஆகாஷ், இவன் பிரிஜேஷ், சந்தன், திபேன், அப்புறம் இஷான். ஆகாஷ், பிரிஜேஷ், சந்தன், பிபின், அப்புறம் விஷாந்த், ரஜத். இவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது இவங்க பார்ட்டிங்க வந்தவங்கன்னு தெரியுது. இந்த பார்ட்டி வச்சவங்க யாரோ அவங்க தான் இந்த 5 பேரை பத்தி சொல்லணும். பார்க்கலாம். இங்க என்ன பேச்சுவார்த்தை நடக்குது? ஒன்றும் இல்லை சார், பங்கஜ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும்னு. பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே சார், பார்ப்பலாம். இந்த பார்ட்டியை வச்சது யாரு? ஆ? நான் தான் சார். சார் என் பேர் அனுஜ். பார்ட்டியை நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். அப்படியா? பார்ட்டியை நீங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா இவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை சார், இவங்களில் யாரையும் எனக்கு தெரியாது. அது எப்படி முடியும்? இவங்க பார்ட்டிக்கு தானே வந்திருந்தாங்க. ஆமாம் சார். அப்புறம் எப்படி தெரியாதுன்னு சொல்வீங்க? சார் ஆக்சுவலாக இந்த பார்ட்டிக்கு யார் வேணாலும் வரலாம். அவங்க இந்த டிக்கெட் வாங்கினா போதும். டாக்டர் சார், இதுதான் அந்த 5 கன்ஸ். இதுல இருந்து தான் புல்லட் வந்தது. ஓகே. சச்சின், கொஞ்சம் பாடியை திருப்பு. சுரேஷ் சார், ஒரு நிமிஷம். ஆ சார் இங்கே பாருங்க, செவத்தில் புல்லட் இருக்கு. சபாஷ், ஒரு வேலை பண்ணு, இந்த குண்டை வெளியேடு. ஏசிபி சார் கை கிடைக்கூடாது. ம், ஓகே சீக்கிரம் சார். இங்கே பாரு, ஏதாவது கிடச்சிதா? சார் அது செவத்தில் புல்லட் இருக்கு சார். குட், சீக்கிரமாகவே கற்றுக்குறேன். தேங்க்யூ சார். நில்லு, இது எவிடன்ஸ். சோலங்கி சார், இந்த புல்லட் எடுக்க பங்கஜ்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? வரேன். சார், செவத்தில் ஒரு புல்லட் கிடச்சிருக்கு. அப்படியா? அப்படின்னா ரஜத் இப்படி இருக்கலாம். அந்த இன்னொரு புல்லட் இவனுங்களோட கன்ல இருந்தா போயிருக்கணும். பாஸ்,
இன்னும் புல்லட்டு 5 பேரோட உடம்புல தான் இருக்கு. அப்படியா? அப்போ சோலங்கி வேலையில இறங்குங்க. ஏன்னா உங்களால தான் சொல்ல முடியும் இதுல எந்த குண்டு எந்த கன்ல இருந்து பாஞ்சிருக்குன்னு, யாரு யாரை கொன்னாங்கன்னு. அது எப்படி சாத்தியமாகும் தாரிகா? நீ மறுபடியும் ஒரு முறை செக் பண்ண. சார் நான் 3 தடவை செக் பண்ணிட்டேன். என் சைடுல எந்த தப்பும் இல்ல. அட உங்களால தப்பே செய்ய முடியாது தாரிகா மேடம். தப்பு நடக்காதுங்கிறேன். நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் ஆச்சே. தப்பு யார் சார் பண்ணிருப்பா? அது என்னன்னா அபிஜித், உங்களுக்கு அந்த டெரர்ஸ்ல எத்தனை பாடி கிடைச்சது? 5 பாடி. அப்புறம் ஒவ்வொரு பாடி கிட்டயும் ஒவ்வொரு கன் இருந்தது இல்லையா? கரெக்ட். அப்புறம் அந்த கன்ஸ்ல இருந்து எத்தனை புல்லட் பாஞ்சது? 6 புல்லட். 5 பேர் பாடியிலையும் ஒரு புல்லட், அப்புறம் செவத்தில் ஒரு புல்லட். அப்போ உங்களுக்கு அங்க 5 கன் கிடைச்சது இல்ல. இந்த 6 குண்டும் அந்த 5 கன்னுல இருந்தா வந்ததுன்னு சொல்றீங்க, கரெக்டா? இங்க தான் சிக்கிக்கிட்டோம். அப்படி அங்க 6 குண்டு பாஞ்சதுன்னா அப்போ கன்ஸும் 6, 5 இல்ல. என்ன? 6 கன்னா? யா, டாக்டர் சார், அங்க 6 கன்னு இருந்திருந்தா அந்த 6வது கன்னு நமக்கு ஏன் கிடைக்கல? அதுதான் அபிஜித், அதுதான் நானும் சொல்றேன். இங்க தான் நாம மாட்டிக்கிட்டோம். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பாஸ். சரிங்க டாக்டர் சார், நீங்க இதை சொல்லலாம்ல, யாரு யாரை கொன்னாங்கன்னு. இந்த ஆகாஷ் பிரிஜேஷை ஷூட் பண்ணியிருக்கான். அப்புறம் இந்த பிரிஜேஷ் சந்தன் அப்புறம் திபேன் கொன்னது. அப்புறம் இஷான் ஆகாஷை கொண்டு இருக்கான். கரெக்டா டாக்டர் சார்? இங்க தான் தப்பு நடந்திருக்கு. ஏன்னா இஷான் ஆகாஷை கொல்லல. இஷான் கன்ல இருந்து வந்த அந்த புல்லட் அது போய் அந்த சுவர்ல நுழைஞ்சது. அதை தான் நாம எடுத்தோம். இதுதான் அந்த குண்டு. அப்போ ஆகாஷ் இறந்தது யாரோட கண்ணால சார்? அந்த 6வது கன்ல. அதுதான் இது வரைக்கும் உங்க கையில கிடைக்கல. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அங்க 6வது கன் இருந்திருந்தா அப்ப அங்க இன்னொரு கொலைகாரனும் இருந்திருக்கான். சிஐடி கண்ல மண்ணை தூவி எப்படி தப்பிச்சிருப்பான்? அந்த டெரஸை இன்னொரு தடவை செக் பண்ணி ஆகணும். இவங்க குடும்பத்துல அத்தனை பேரையும் இங்க வர சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எங்க சைடுல நாங்க முழுமையா ட்ரை பண்றோம். நீ எது கழுவுற? சார், யாராவது அழுவுறத பார்த்தாலே என் கண்ணில் இருந்தும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும் சார். இந்த கண்ணீரை காப்பாற்றி வச்சுக்க கண்ணா. டிசிபி சித்ரலேக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுது. அந்த குண்டை மறைக்க முடியல. அதை ரஜித் சார் வாங்கிட்டாருன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உன்னை எவ்வளோ அளவை பாரு மட்டும் பாரு. சார் ப்ளீஸ் சார், சித்ரலே சார் கிட்ட சொல்லாதீங்க சார். அவர் என் முன்னாடி வந்தாலே என் கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் சார். பீடியட், அன்னைக்கு உன்னால் அந்த லேப்டாப்பை ஒழுங்காக உடைக்க முடியல. இன்னைக்கு குண்டை மறைக்க முடியல. நம்ம இங்கே எதுக்காக வந்தோன்றதே மறந்துட்டே. நீ கேஸ் சால்வ் பண்ண தான் சார் வந்திருக்கோம். கேஸ் சால்வ் பண்ணுறதுலாம் சும்மா. சார், இவங்க ஆகாஷோட வைஃப் பூனா, இவங்க சந்தனோட அம்மா, திபேனோட வைஃப் மான்சி, இவர் பிரிஜேஷோட அப்பா ஜெகதீப், அப்புறம் இஷானோட அண்ணன் கௌரவ். இங்க பாருங்க, எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது குடும்பத்துல ஒருத்தரை இழக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மோசமான சிச்சுவேஷன்ல நாங்க இங்க வர சொல்லியிருக்கோம். ஆனா கொலை நடந்திருக்கு, விசாரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். என்னால இதை நம்பவே முடியல சார். அதாவது என் புள்ள சந்தன் இந்த உலகத்துல இல்லைன்னு ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்ட மாதிரி தோணுது சார். மா, உங்க வேதனை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதை உங்களால சொல்ல முடியுமா? இந்த 5 பேருக்கு நடுவுல ஏதாவது விரோதம் இருக்கா? இல்ல சார், இவங்கள யாரையுமே ஆகாஷுக்கு தெரிய கூட தெரியாது. அப்புறம் எப்படி சார் விரோதம் இருக்க முடியும்? பிரிஜேஷுக்கு இவங்க யாரும் தெரியாது சார். எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்லா தெரியும். இவங்க பேரெல்லாம் அவனுடைய வாயில நான் கேட்டதும் இல்லை. இவங்க பிரிஜேஷ் கூட வந்ததும் போனதும் கூட நான் பார்த்தது இல்லை சார். இவங்க எல்லார் கையிலயும் கன் இருந்தது. இவங்களுக்கு கன் எப்படி கிடைச்சது? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்க சார், மன்னிச்சிருங்கம்மா. ஆனா உங்க பையன் சந்தனோட கன்ல தான் திப்பேனை ஷூட் பண்ணிருக்காங்க. என்ன, என் புருஷனை கொன்னது உங்க பையனா? இதுதான் நீங்க உங்க பிள்ளைக்கு கத்து கொடுத்திருந்தீங்களா? ஒரு நிமிஷம். உங்களோட புருஷனும் அந்த அளவுக்கு நல்லவர் இல்லை. அவரும் ஒரு கொலை பண்ணியிருக்காரு. அவர் ஷூட் பண்ணதுல ஈஷான் இறந்து போயிருக்காரு. என்ன, ஈஷானா திபேன் தான் கொன்னானா? இங்க பாருங்க, இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. இதோட வேறு வரைக்கும் நாங்க போய் ஆகணும். சச்சின், ஸ்ரேயா,
இந்த 5 பேர்கிட்டையும் நல்ல என்கொயரி பண்ணுங்க. எல்லா டீட்டெயிலும் கண்டிப்பாக கேளுங்க. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ஹார்ஷா வேண்டாம். எஸ் சார். சொல்லுங்க பூனம் மேடம். சார் சார் மான்சி சொல்றாங்க 2 நாளைக்கு முன்னாடி திபினோட நடவடிக்கை வித்தியாசமா இருந்ததா சொல்றாங்க. அப்படியா? வித்தியாசமா தெரிஞ்சுதா? எந்த மாதிரி? 2 நாளைக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே இரிட்டேட் ஆனாரு, கத்த ஆரம்பிச்சாரு. எந்த விஷயத்துக்காக கத்தினாரு? நான் அவருடைய ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுக்காக போட்டேன். பேண்ட் பாக்கெட்டை செக் பண்ணும்போது அதில் ஒரு பேப்பர் இருந்தது. அதுக்காக தான் கத்த ஆரம்பிச்சாரு. அதில் என்ன எழுதி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதில் ஏதோ நம்பர் தான் சார் எழுதியிருந்தது. நம்பரா? என்ன நம்பர்? அது வந்து CH2 சார். சார் பேப்பர் கொஞ்சம் கிழிஞ்சு இருந்தது, அதனால என்னால் சரியாக படிக்க முடியல சார். பாதி கிழிஞ்சு போன பேப்பர், அதில் CH2. நமக்கு இங்க 6 குண்டுகள் கிடைச்சது. அதுல 5 குண்டுகள் 5 கன்ல இருந்து சுடப்பட்டது. 6வது குண்டு அது நமக்கு இங்க கிடைச்சது. அது எந்த கன்ல இருந்து ஷூட் பண்ணது? அந்த கன் நமக்கு கிடைக்கல. அந்த கன்னை நம்ம தேடியாகணும். ஃப்ரெடே, இந்த இடத்துல நல்லா தேடு. சார், டெரஸ் முழுக்க தேடியாச்சு, கன் எங்கேயுமே கிடைக்கல சார். சார், இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? டெரஸ்ல 5 பேர் இல்ல 6 பேர் இருந்திருக்கலாம். இந்த கதவு திறந்தோடனே இந்த 6வது ஆளு டைம் கிடைச்சோடனே எஸ்கேப் ஆயிருக்கலாம், கன் எடுத்துட்டு போயிருக்கலாம். இல்லை சார், கதவு திறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி யாருமே ஓடி போகல சார். சார் ஒரு நிமிஷம். ஒருவேளை அந்த துப்பாக்கியில் ஷூட் பண்ணவ இந்த டெரஸில் இல்லாமல் அங்கே எதிரில் இருக்க டெரஸ்லேருந்து ஷூட் பண்ணியிருந்தானா? எதிர்க்க இருக்கிற டெரஸ்லேருந்தா? அப்படியும் இருக்கலாம். ஃப்ரெடி, ஒரு வேலை பண்ண. நீ இந்த டெரஸ்லயே நில்லு. அதே இடத்துல எங்க ஆகாஷ் நின்று இருந்தானோ அங்க. சார், இவ்வளோ தூரத்துல இருந்து அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னா அப்போ கொலைக்கார ரைஃபிளை யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனா ஆகாஷோட பாடியில நமக்கு கன்னோட குண்டு கிடைச்சது. பூர்வி ரைஃபிள்ல தான் ஷூட் பண்ணணுன்றது ஒன்றும் இல்லை. கன்ல இருந்து குண்டை 100 மீட்டர் தூரத்துல இருந்து குறி பார்த்து சுட முடியும். புரியுதா? நீங்கெல்லாம் கிளம்புங்க. தேங்க்யூ. செத்து போன 5 பேருக்கு நடுவில் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. ஆமாம் சார், ஏதோ ஒன்று இருக்கு, ஆனால் அதை நம்மளால பார்க்க முடியல. பங்கஜ், டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிட்டியா? ஆமாம் சார், இங்கே பாருங்கள். ஆகாஷ் SBL கம்பெனியில் ஹெட் கிளார்க்காக இருந்திருக்காரு. சந்தன் கேண்டில்விக் காலேஜில் லைப்ரரியன். பிரிஜேஷ் எஸ்டேட் ஏஜென்ட். இஷான் AKD ஸ்கூலில் டீச்சர். அப்புறம் திபேனுக்கு துணி கடை இருக்குது சார். அதாவது 5 பேரோட தொழிலோ வேலையோ ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதில்லை. நிக்கில், அவங்க ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணியா? ஆமாம் சார், செக் பண்ணியாச்சு. 5 பேரும் அவங்களுக்குள்ள ஃபோன் பண்ணிக்கிட்டதும் இல்லை, மெசேஜ் பண்ணிக்கிட்டதும் இல்லை சார். பாத்தியா சச்சின், கால் இல்லை, மெசேஜ் இல்லை. 5 பேருக்கும் ஒருத்தர் தெரியாது. அப்போ எப்படி கொலை பண்ணிக்கிட்டாங்க? ஏதோ ஒன்று இருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியல. ஆமா, இவங்க வீடு எங்க இருக்கு? சார், 5 பேரோட வீடும் வேற வேற இடத்துல இருக்கு. பாத்தியா, வீடும் வேற வேற இடத்துல இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் இந்த 5 பேரையும் கனெக்ட் பண்ணுது சச்சின். பங்கஜ், இந்த ஆகாஷ் எங்க வேலை பார்க்குறாருன்னு சொன்னேன் சார்? SBL கம்பெனியில். SBL கம்பெனியில் ஆகாஷ், கேண்டில்விக் காலேஜில் சந்தன், AKD ஸ்கூலில் ஈஷாங். SBL கம்பெனி, கேண்டில்விக் காலேஜ், AKD ஸ்கூல், இது 3 மோத்திலால் நகரில் இருக்குல்ல? ஆமாம் சார். மோத்திலால் நகர். பிரிஜேஷ் அப்புறம் திபேனோட கடை எங்கே இருக்கு? சார், அதுவும் மோத்திலால் நகரில் தான் இருக்கு. மோத்திலால் நகர். இதுதான் நமக்கு புரியாத விஷயம். மோத்திலால் நகர், அதோட மேப் அங்கே தான் இருக்கு, எடுத்து கொடுங்க. எஸ் சார். AKD ஸ்கூல், SBL கம்பெனி, கேண்டில்விக் காலேஜ். அப்போ இங்கே தான் அந்த 2 பேரோட கடைகள் இருக்கு.
இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சார் சார் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிற ஒரு விஷயம் தெரிஞ்சது சார். என்னது? சார் இந்த 5 பேரும் 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேற எங்கேயும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் திடீர்னு அவங்க வேலையை விட்டுட்டு புது வேலையை தேடி இருக்காங்க. சும்மா புது வேலை தேடல ஸ்ரேயா, மோத்திலால் நகரில் புது வேலையை தேடி இருக்காங்க. மோத்திலால் நகர், அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணுங்க. அங்கே 6 மாதத்துக்கு முன்னாடி பெரிய குற்றம் அப்படி இல்லைன்னா பெரிய சம்பவம் நடந்துச்சான்னு. ஆகாஷை யாராவது ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா குண்டு இங்கிருந்து இந்த டெரஸ்ல இருந்தா ஷூட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஆகாஷ் அங்க நின்று இருந்திருக்கிறான் ஃப்ரெடி இருக்கிற இடத்துல. ஆகாஷ் அந்த பக்கம் நின்று இருக்கானா, அப்போ குண்டு இங்கேருந்து ஷூட் பண்ணியிருக்கான் சார், இந்த டெரஸ்லேருந்து. ஃப்ரெடி ரெடியா? எஸ் சார். ஓகே, 1 2 3 ஃபயர். ஆமாம் சார், இங்கேருந்து ஆகாஷை ஈஸியாக சுட முடியும். ஆமாம் பூர்வி, ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஆகாஷ் அங்கேயே தான் விழுந்து கடந்திருக்கான். அங்கே தான் நமக்கு அவனோட பாடி கிடச்சிது. அப்போது ஆகாஷை கொலை பண்ணவனுக்கு அந்த 5 பேரும் டெரஸ்க்கு வரப்போகிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால இங்கேயே இருந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். எக்ஸாக்ட்லி ரஜத், எக்ஸாக்ட்லி. இந்த பில்டிங்ல இருக்கிறவங்க கிட்டயும் வாட்ச்மேன் கிட்டயும் விசாரிக்கலாம். அப்போ தெரியும்ல இந்த டெரஸ்க்கு யாராவது வந்தாங்களா இல்லையான்னு. டாக்டர் சார், நீங்கள் 6 கன்ஸ்ன்னு சொன்னீங்க, நாங்கள் ஒத்துக்கிட்டோம். அப்புறம் 6 பேர்னு சொன்னீங்க, அதையும் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஆனால் ஆகாஷை ஷூட் பண்ணது எதிர்க்க இருக்க டெரஸ்லேருந்து அப்படின்னு நாங்கள் சொன்னால் அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை, ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆகாஷ் அந்த கன்ல, அதாவது ஆகாஷை கொன்ன அந்த குண்டு வெறும் 3 ஃபீட்டு இடைவேளையில் இருக்கு. இவ்வளோ கிட்ட இருந்தா? ஆமாம். அப்படின்னா கொலைகாரன் டெரஸில் தான் இருந்திருக்கான். அப்புறம் அந்த 6வது கன்னும். சார் சார், எந்த ஏரியாவில் இந்த 5 பேரும் வேலை செஞ்சாங்களோ, அதாவது மோத்திலால் நகர், அங்கே போன மாதம் ஒரு ராபரி நடந்திருக்கு. என்ன ராபரி? பேங்க் ராபரி. அந்த ஏரியாவில் இருக்கிற உமங் சேவா பேங்க்கில் நவம்பர் 13 ஒரு ராபரி நடந்திருக்கு. அதில் 30 கோடியும் அப்புறம் நிறைய தங்க நகைகளும் காணாமல் போயிருக்கு. அப்படியா? இந்த 5 பேரும் மோத்திலால் நகரில் அக்டோபர்ல இருந்து வேலை பார்த்து இருந்திருக்காங்க. ஆனால் சரியாக 1 மாதத்துக்கு அப்புறம் அங்கே 30 கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. சார், இந்த கொள்ளைக்கும் இந்த 5 பேரோட கொலைக்கும் கனெக்ஷன் இருக்குமா சார்? கனெக்ஷன் இருக்கு ஃப்ரெடி, கனெக்ஷன் இருக்கு. என்ன கேட்டால் இந்த எல்லா கொலையும் பணத்துக்காக பண்ணப்பட்டிருக்கு. சார், கேஸ் ரொம்ப சிக்கலாகிக்கிட்டே போகுது சார். டெரஸில் 5 பேர் இருந்திருக்காங்க. எல்லார் கையிலையும் ஒவ்வொரு கன் இருந்திருக்கு. எல்லா கன்ல இருந்தும் ஒவ்வொரு குண்டு பாஞ்சிருக்கு. ஆனால் ஆகாஷை எந்த கன்னால ஷூட் பண்ணாங்களோ அது நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆகாஷை எந்த கன்னால ஷூட் பண்ணாங்களோ அது கிடைக்கல. ஈஷானை ஷூட் பண்ணது திபேன். அப்புறம் திபேனை ஷூட் பண்ணது இந்த சந்தன். அதுக்கப்புறம் பிரிஜேஷ் சந்தனை கொண்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஆகாஷ் பிரிஜேஷை கொண்டு இருக்கான். ஆகாஷ் பிரிஜேஷை கொண்டு இருக்கான். அப்போ இருக்கிறது யாரு? இருந்தது ஆகாஷ். அப்புறம் ஆகாஷ் ஒருவேளை இஷான் கிட்ட போயிருக்கணும். அதாவது இஷான் உயிரோட தான் இருக்கானா இல்லைன்னா செத்துட்டானான்னு பார்க்க போயிருக்கான். ஆகாஷ் இஷானை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல தான் பாஸ் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது. சீக்கிரமா சொல்லு சோலங்கே. இஷானோட பேண்ட்ல சில ரத்த துளிகள் கிடைச்சது. ஆனா இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த ரத்தம் இஷான் இல்ல, ஆகாஷ். என்ன? அப்புறம் இந்த விஷயம் ரொம்ப உறுதி. அதாவது ஆகாஷ் இஷானோட கன்ல ஷூட் பண்ணப்படல. இஷானோட கன்னால சாகலியா? இல்ல. சாலுங்கி சார், நீங்க இந்த கேஸ் இன்னும் குழப்பறீங்களே. இது மட்டும் இல்ல ரஜத், அடுத்தது நான் சொல்ல போற விஷயம். அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ சிஐடியில இருந்து ரிசைன் பண்ணிடாத. சார், எனக்கு இந்த சாலுங்கி சார் ரொம்ப பிடிக்கும். சிஐடியோட இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப அற்புதமாக பண்ணுறாரு. உண்மையான விஷயம் என்னன்னா சார், ஆகாஷ் மேலே எந்த குண்டு பாஞ்சுதோ அந்த குண்டுல எனக்கு பிளாக் வேக்ஸ், கருப்பு பிளாக் வேக்ஸஸ் கிடைச்சது. பிளாக் வேக்ஸ், கருப்பு மெழுகு. சார், அப்படின்னா அந்த கருப்பு மெழுகால புல்லட் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிடுமா என்ன? இல்ல நிக்கில், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பிளாக் வேக்ஸ்னால எந்த குண்டும் சக்தி வாய்ந்தது ஆகாது. விஷயம் வேற. ஒரு வேலை பண்ணுங்க சுரேஜ், இந்த தரையில படு. இங்கே தரையிலையா சார்? ஆமா, இங்கதான் ஆகாஷோட பாடி கிடைச்சதே அங்க. ஓகே சார்.
நிக்கில், நீ இங்க படு, இஷானோட இடத்துல. சொல்லுங்க, இஷானோட பேண்ட்ல எந்த இடத்துல ரத்த ட்ரேசஸ் கிடைச்சது? முட்டிக்கிட்ட. முட்டிக்கிட்டயா? அப்படின்னா ஆகாஷ் இஷானை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நின்று இருக்கணும். ஆகாஷை ஷூட் பண்ணதும் ரத்த துளிகள் இஷானோட பேண்ட்ல விழுந்திருக்கு, இங்க முட்டிக்கிட்ட. சொல்லுங்க, இதுக்கு அர்த்தம் குண்டு கீழே இருந்து மேல சுடப்பட்டிருக்கு. கீழே இருந்து மேல. சரியா சொன்னீங்க பாஸ். குண்டு கீழே இருந்து மேல தான் வந்திருக்கு, ஆனா ஷூட் பண்ணது கிட்டேல இருந்து. ஆனா சலங்கே, நீ இப்பதானே சொன்ன குண்டுக்கு மேல உனக்கு பிளாக் வேக்ஸ் ட்ரேசஸ் கிடைச்சதுன்னு, கருப்பு மெழுகோடது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் சலகே, இந்த பிளாக் வேக்ஸ் கருப்பு மெழுகு ஷூவோட பாலிஷ்ல இருக்கும்ல, ஷூ பாலிஷ்ல. எஸ். சார், அப்படின்னா கன் இஷானோட ஷூவில் இருந்திருக்கா? ஆனால் சார் நாங்கள் ஷூவை நல்லா செக் பண்ணோம் சார். ஒருவேளை ஷூவில் கன் இருந்தால் நமக்கு அது கிடச்சிருக்கணுமே. ஆமா சச்சின், ஆனா எது மறைஞ்சிருக்குதோ அது இஷானோட ஷூல தான் இருக்கணும். ஷூவை மறுபடியும் நல்லா செக் பண்ணுங்க. டாக்டர் சார், என்ன தெரிஞ்சது? அடேங்கப்பா, வாங்க வாங்க. அடே, இப்பெல்லாம் நீங்க எங்களுடைய உதவி இல்லாமலே நிறைய கேசஸை சால்வ் பண்ணிடுறீங்களே. ஆனா இந்த கேஸ்ல நிறைய தடவை வர வேண்டியதா இருக்குல்ல? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்களோ? நாங்கள் மறுபடியும் உங்கள் கதவை தட்டுறோம். ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். என்ன தெரிஞ்சதுன்னா, அதாவது இஷானோட ஷூல தான் கன் இருந்தது. அட, ஷூவில் இருந்தால் நமக்கேன் தெரியாமல் போச்சு? ஏன்னா இஷானோட ஒரு கால் ஷூவையே மாத்திட்டாங்க. ஷூவை மாத்திட்டாங்களா? ஆனா சார், ரெண்டு காலோட ஷூவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. பார்க்கறதுக்கு மட்டும் தான் ஃப்ரெடி, பார்க்கறதுக்கு மட்டும். இஷானோட ரெண்டு ஷூல இருக்கிற வேர்வையோட அந்த டிஎன்ஏவை எடுத்தேன். எனக்கு இஷானுடைய வேர்வையிலிருந்து 2 டிஎன்ஏ கிடைச்சது. அதுல 1 இஷானோட டிஎன்ஏ. ஒருவேளை கொலை பண்ண வந்தா இருக்கும் இந்த ஷூவை மாற்றி வச்சவன். கண்டிப்பா. அப்படின்னா நாங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள கொலைகாரன் இஷானோட ஷூவை மாற்றிட்டானா? ஒருவேளை இந்த கொலைகாரன் அவங்களில் ஒருத்தனாக தான் இருக்கணும். அதாவது கொலை நடந்த உடனே டெரஸுக்கு வந்தவங்க. இந்த மாதிரி ஷூவை யார் யூஸ் பண்ணுவாங்க? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? தீபக் சார், அந்த வெயிட்டர் தீபக் இதே மாதிரி ஷூ தான் போட்டுட்டு இருந்தான். தீபக்? அந்த தீபக்ங்கிற தீபம் அணையிற நேரம் வந்துருச்சு சார். நாங்கள் அந்த வெயிட்டர் தீபக்கோட ரூம்ல இருந்து வரோம். அங்கே தீபக் இல்லை சார், அங்கே அன்ஷான்ற ஒரு ஆள் தான் இருக்காரு. அப்புறம் தீபக் கொடுத்துருக்க அவனோட அட்ரஸும் தப்பு சார். இந்த தீபக் ரொம்ப பெரிய பிளானிங் போட்டிருக்கான். முதல்ல 4 பேரையும் ஒருத்தர் கையால் ஒருத்தர் சாவடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஆகாஷ இஷானோட ஷூ மூலமா. ஆனால் சார், இந்த 5 பேருக்கும் தீபக்கும் என்ன விரோதம் இருந்திருக்கும்? இத்தனை பேரையும் பிளான் போட்டு கொலை பண்ணியிருக்கான். சச்சின், எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லா கொலைகளும் மகளிர் சேவா பேங்க் ராபரியில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தோணுது. சார், உங்கள் கணிப்பு கரெக்ட் சார். அந்த பேங்க் ராபரியோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. 6 பேர் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அதில் 5 பேர் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இந்த 6வது இந்த வெயிட்டர் தீபக். வெயிட்டர் தீபக். தீபக், இந்த தீபக்கை ரொம்ப சீக்கிரத்தில் தேடி கண்டுபிடிச்சாகணும். அந்த வெயிட்டர் தீபக் 23 கோடியை கொள்ளடிச்சிட்டானா? அது மட்டும் இல்லை, ஒரு கொலையும் பண்ணியிருக்கான். கொலையா? நல்ல வேலை அந்த கடவுள் காப்பாத்திட்டார். இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் என் கழுத்தை வெட்டிட்டு அந்த கல்லாலேருந்து காசை திருடிட்டு போயிருப்பான். பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் அவனை எதுக்கு வேலைக்கு வச்சிங்க? அது கல்யாண சீசன் வேற, ஸ்டாஃப் பெருசாக யாரும் இல்லை. அவனோட மூஞ்சி பார்க்கும்போது நல்லவன் மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் வேலைக்கு வச்சேன். சார், இவர் ஷாம். எஸ் சார். பார்ட்டியில் தீபக் கூட நீங்கள் தான் வேலை செஞ்சீங்களா? ஆமாம் சார். தீபக் யார் கூடவாவது பேசிகிட்டு இருந்ததை நீங்கள் கேட்டிங்களா? ஃபோனில் இல்லைனா பார்ட்டியில் யாராவது? இல்லை சார், பார்ட்டி ஃபுல்லாக அவன் அமைதியாக தான் சார் இருந்தான். அவன் யார்கிட்டையும் பேசி நான் பார்க்கவே இல்லை சார். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். அன்னைக்கு அவன் ஏதாவது பேசினானா இல்லைனா வித்தியாசமாக ஏதாவது? சார், இந்த சம்பவம் நடந்தப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஃப்ளாட்டில் தான் கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்க போயிருந்தோம். அவன் என்கிட்ட கூல்ட்ரிங்க் கொடுத்துட்டு முன்னாடி அனுப்பிட்டான். நான் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரும்போது எனக்கு டோர்பெல் சவுண்டு கேட்டுது. அந்த ஃப்ளோரில் 2 ஃப்ளாட் தானே இருக்குது, எதிர்க்க? எஸ் சார். எந்த ஃப்ளாட்டில் அவன் பெல் அடித்தானோ அதில் யார் இருக்காங்க? சார், அதில் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார். மாடியில் கூட நீங்கள் விசாரிச்சுட்டு இருந்தீங்களே சார். அன்னைக்கு அவங்க மயக்கமாயிட்டாங்கல்ல? ஆமாம் சார், அவங்க 2 பேர் தான். தேங்க்யூ. அவங்க 2 பேருக்கு இந்த கேஸில் சம்மந்தம் இருக்குன்னு தோணுது சார்.
எனக்கும் அப்படி தான் தோணுது சார். சார் நாங்கள் சொல்கிறது உண்மை சார். இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே பாரு, பொய் சொல்லாத. சிஐடி நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு மோசமானவங்க. இப்போவும் டைம் இருக்குது. ஒழுங்காக உண்மையை சொல்லு, இல்லைன்னா மோசமாக மாட்டிக்குவேன். உண்மையை சொல்லிடுவோம், இல்லைன்னா 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக ஜெயிலில் கல்லூடிக்க விடுதா இருக்கும். சத்தமா சொல்லு. எங்களை மன்னிச்சிருங்க சார். நாங்கள் அந்த வெயிட்டர்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தோம். ஆனால் சார் இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எதுக்காக பணம் வாங்குனீங்க? அது அது வந்து சார், எதுக்காக பணம் வாங்குனீங்க? அவனுக்கு உதவி செய்யறதுக்காக சார். என்ன மாதிரி உதவி? சார் அவன் என்கிட்ட என்ன சொன்னானா, அதாவது நான் மயக்கம் வந்த மாதிரி ஆக்டிங் பண்ண சொன்னான். அப்புறம் எல்லாரோட கவனத்தையும் என் பக்கம் இழுக்க சொல்லி சொன்னான். ஓ, அப்போ இவர் ட்ராமா பண்ணும்போது அந்த வெயிட்டர் போய் இஷானோட ஷூவை அவன் ஷூ கூட மாற்றி வச்சிட்ருக்கான். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க. ஒரு கொலைகாரனுக்கு உதவி செஞ்சு அவன் செஞ்ச அளவுக்கு நீயும் குற்றத்தை செஞ்சிருக்க, புரியுதா? இந்த வெயிட்டர் இருக்கிற இடம் எங்க? அந்த வெயிட்டர் எங்க இருக்கான்? அது தெரியாது சார். அந்த வெயிட்டர் எங்களை பார்க்க எங்க வீட்டுக்கு வந்தான். அப்புறம் அவன் எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி வாக்கும் கொடுத்தான். அப்புறம் அவனை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. சார் அவன் ஒரு தடவை ஃபோனில் யார்கிட்டயோ பேங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தான். ஆமாம் சார். பேங்கோட பேரு அது ஒருவேளை உமன் சேவா பேங்கா? அது அது வந்து இல்லை சார். அவன் ஃபோனில் வேற ஏதோ ஒரு பேங்கை பற்றி பேசிட்டு இருந்தான். வேற ஏதோ பேங்கை பற்றி பேசிட்டு இருந்தானா? சார் அப்படின்னா அந்த வெயிட்டர் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பான். ரஜத், அந்த நம்பர் ஞாபகம் இருக்கா? CH2. ஒருவேளை இப்படி இருக்குமோ? மகளிர் சேவா பேங்க்ல இருந்து கொள்ளடிச்ச அந்த பணத்தை வேற பேங்க்ல லாக்கர்ல மறைச்சி வச்சிருக்கிறானோ என்னமோ. அதோட நம்பர்ல இந்த CH2 இருக்குமோ என்னமோ. கண்டுபிடிக்கணும் எந்த பேங்க் லாக்கர் நம்பர்ல இந்த CH2 வருதுன்னு. ஆமாம் அபிஜித், நாங்கள் இங்கே மணி க்ரோத் பேங்க் கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கோம். நீ எங்கே இருக்க? இந்த சிட்டிலேயே 3 பேங்க்கில் மட்டும்தான் லாக்கர் நம்பர் CS2ல ஆரம்பிக்குது. பாப்போம் இந்த வெயிட்டர் என் வேலையில் சிக்கிறானா, இல்லை உன் வேலையில் சிக்கிறானா, இல்லை ஏசிபி சார் கையில் சிக்கிறானான்னு. ஓகே ஓகே. அந்த வெயிட்டர் கண்டிப்பாக உங்கள் கையில் தான் சார் சிக்குவான். நான் பேங்க்கில் என்கொயரி பண்ணேன். 23 கோடி கொள்ளடிச்சதுக்கு அப்புறமா 2 நாளில் இந்த பேங்க்கில் லாக்கர் வாங்கியிருக்காங்க. அதை ஆகாஷுங்கிற பேரில் வாங்கியிருக்காங்க. ஓ, அப்போ இந்த லாக்கரோட சிக்னேட்டரி இங்கே தான் அந்த வெயிட்டர். சார் அந்த வெயிட்டர் தான் சார். அங்க பாருங்க, அந்த வெயிட்டர் வந்துட்டான். சார் அவனை இப்போயே பிடிச்சிடலாம். இல்லை நிக்கல், இப்போ வேண்டாம். அவன் உள்ளே போட்டோம், அப்புறமா பார்ப்போம். சார் இந்த வெயிட்டர் இந்த சின்ன பேக்கில் 23 கோடி ரூபாய் வச்சிருக்கானா? ஸ்ரேயா, இவன் மொத்த பணத்தையும் எடுத்துருக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறான்னு நினைக்கிறான். சரி இப்போ வாங்க, அவங்ககிட்ட போய் அவனோட நலத்தை விசாரிப்போம். சாரி சார், நான் வேணும்னு பண்ணல சார். அவன் திடீர்னு குறுக்க வந்துட்டான் சார். உனக்கு கண்ணு தெரியாது சார்? ஐயோ சார். ஓ நோ, இவன் செத்துட்டான். அப்போ ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவன் மட்டும் இல்லை, மாஸ்டர் மைண்ட் வேற யாரோ. இவனை வண்டியிலேருந்து கீழே தள்ளினவன் தான் அந்த மாஸ்டர் மைண்ட். சார் ஆனால் அந்த 5 பேர் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. ஓ இல்லை ஸ்ரேயா, நான் இந்த பிரேஸ்லெட் நான் யாரை யோசிக்கிறேனோ அவங்கள்தான் இருந்தா இந்த மாஸ்டர் மைண்ட் நம்ம கிட்ட தப்பிக்க முடியாது.
நீங்களா? ஆமா, நாங்க தான். இந்த பக்கமா வந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இப்போ உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு விதவை பொம்பளை. இப்பதான் என்னோட புருஷன் என்ன அனாதை ஆக்கிட்டு போயிட்டான். இந்த நிலைமையில இருக்கிற என்னோட வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? ஒரே கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கை தான் சார். ஓஹோ. ஆ. இந்தாங்க, இதை தொடச்சிக்கோங்க. எங்களால் ஒருத்தரோட கண்ணீரை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்தாங்க, தொடச்சிக்கோங்க. இந்த இந்த பிரேஸ்லெட் என்னாச்சு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அது யாருதுன்னு தெரியும்ல? இல்ல, இது யாரோடது எனக்கு தெரியாது. தீபக் கையில இருந்தது. தீபக்கோட கையில. யாரு தீபக்? அட தீபக், அவன் தான் அந்த வெயிட்டர். அவ்வளவுதான். வண்டியில இருந்து அவன் விழும்போது உன் கைய பிடிச்சிருக்கான். அவனை காப்பாத்திக்க. பாவம், அவனை காப்பாற்றிக்க முடியல. ஆனால் அந்த ஆளோட பிரேஸ்லெட் அவன் கையில் இருந்துச்சு. அட, உங்களோட கையில இந்த காயம் எப்படி? நீங்க நீங்க என்ன மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? அந்த ஓ, இது அந்த பேக் தானே தீபக் பேங்க்ல இருந்து கொண்டு வந்தானே? இதை கொஞ்சம் பிடிங்கப்பா. அடேங்கப்பா, இவ்வளோ பணமா? பூனம் மேடம், நீங்கள் சொன்னீங்க உங்கள் வாழ்க்கை கண்ணீரில் ஓடிட்டு இருக்குன்னு. சிந்தின கண்ணீர்ல இந்த பணத்தோடவே கரைஞ்சிடுச்சு. அட, எங்க ஓடுற நீ? அட, நீ எங்க ஓடுற? அட, உன் பணத்தை தான் எடுத்துட்டு போயேன். இந்த குற்றத்தோட ஆரம்பம் நான் பண்ணல. நான் இதுல மாட்டிக்கிட்டேன். அப்ப எப்படி ஆரம்பமாச்சு? கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ராத்திரி திடீர்னு நான் தூக்கத்துல இருந்து முழிச்சேன். பார்த்த ரூம்ல ஆகாஷ காணோம். கீழே வந்து பார்த்த போது பேங்க கொள்ளடிச்சத கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவங்க பேங்க்ல இருந்து கொள்ளடிச்சிட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் சந்தேகன்ற வியாதி. யாருக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. அது கோடிக்கணக்கான பணம். அதுக்காக அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. அப்பதான் யாரும் யாரையும் ஏமாத்த முடியாதுன்னு நினைச்சாங்க. அவங்க எல்லா பணத்தையும் வேற ஏதோ ஒரு பேங்க்ல போட்டுட்டாங்க. பேங்கோட பேரு சந்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் இதோட அட்ரஸ் இஷானுக்கு மட்டும்தான் தெரியும். பிபின் அந்த பேங்கோட சிக்னேச்சரி. ஆகாஷ் கேட்ட பேங்க் லாக்கரோட சாவி இருந்தது. அப்புறம் லாக்கர் நம்பரை 2 பாதியா அக்கழிச்சிட்டாங்க. அதுல ஒரு பகுதி பிரிஜேஷ் கிட்ட, அப்புறம் இன்னொன்னு திபின் கிட்ட. ஓ, அப்போ அன்னைக்கு பார்ட்டியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்ததுக்கு காரணம் பேங்க் லாக்கர்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு. ஆமா, ஆனா அவங்க யாருக்கும் தெரியாது. தீபக்கும் ஆகாஷும் சேர்ந்து அவங்கள ஏமாத்த போறாங்கன்னு. ஏமாத்த இருந்தாங்களா? ஆனா எப்படி? அன்னைக்கு ராத்திரி வரேன். நீங்க பாரு, இந்த 4 பேரும் மோசமானவனுங்க, புரியுதா? அப்புறம் இந்த ஃபிலிமில் இவங்களோட ரோல் இது வரைக்கும் தான், தெரிஞ்சுக்கிட்டியா? இதிலிருந்து இவங்கள நம்ம விலக்கிடுவோம். அதுக்கப்புறமா எவ்வளோ பணம் மீறுதோ அந்த பணத்தை நீயும் நானும் பிரிச்சுக்கலாம். என்ன சொல்ற? வேண்டாம்ப்பா. அது எப்படி? யோசிக்கோ. ஆளுக்கு 12 கோடி பணம். இதில் எந்த பிரச்சனையும் வராது. நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே பண்ண. நம்பிக்கை வைப்பா, எந்த பிரச்சனையும் வராது. தீபக் ஆகாஷ் கிட்ட சொன்னா. அவங்க 4 பேரும் செத்ததுக்கு அப்புறம் அவங்க பாக்கெட்ல இருக்கிற பேங்க் டீடைல்ஸை எடுக்க சொல்லி சொன்னான். ஆனா ஆகாஷுக்கு தெரியாது. கதவு தரங்க. தீபக் கையில ஒரு ரிமோட் இருந்தது. அது மூலமா ஈஷானோட ஷூல இருக்கிற குண்டு ஆகாஷ் மேல பாயும். அவன் செத்து போயிடுவான். தள்ளுங்க, கதவை திறங்க, கதவை திறங்க.
ஐயோ கடவுளே! ஏய், சுமன் 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 முதல்ல போய் பாருங்க, யாராவது உயிரோட இருக்காங்களான்னு பாருங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கு தீபக் உன் புருஷனை கொல்றதுக்கான பிளான் பண்றான்னு. ஆனாலும் நீ அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணல. நீ அவனுடைய பொண்டாட்டி தானே? ச்சே! அட, இவங்க காப்பாத்துறது இருக்கட்டும், அந்த தீபக்கை இவங்க பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் காப்பாத்தணும்? நான் அவனை எதுக்காக காப்பாத்தணும்? நான் அவனை ஒன்றும் லவ் எல்லாம் பண்ணல. அப்புறம் அப்புறம் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்க போகுது. அப்புறம் அவன் எனக்கு எதுக்கு தேவை? எனக்குன்னு ஒரு எதிர்காலம் உருவாக இருந்தது. சரி, இப்போ என்ன ஆச்சு? நல்ல எதிர்காலம் கிடைச்சிருச்சா? கொலகாரங்க எதிர்காலம் ஜெயில தான் கழிச்சாகணும். பூனம் மேடம், தூக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருங்க.